والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن من أزواجكم وأولادكم عدوا لكم فاحذروهم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: علموا أولادكم القرآن. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இந்த உம்மத்திற்கு வழங்கிய இந்த ஷரீஅத்திற்கு, இந்த மார்க்கத்திற்கு 1439 வயதுகளை தாண்டி இருக்கிற நிலையில் இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக எது இருந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். 14 நூற்றாண்டுகளை தாண்டி ஒரு மார்க்கம் நின்று நிலைத்து பெயர் பெறுவதற்கு காரணமாக இருந்தது நிச்சயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றுவித்த அந்த பிரச்சார பாணி. அந்த பிரச்சாரங்களில் மிக முக்கியமான அங்கம் என்னவென்றால், நாயகத்தால் மதீனாவிலே நிறுவப்பட்ட மஸ்ஜிதுன் நபவியிலே அமைக்கப்பட்ட மதரசா. பள்ளியோடு இணைந்து ஒரு திருக்குர்ஆன் ஓதுகிற கற்றல் கற்பித்தல் மதரசாவை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு துவக்கினார்கள். அன்றிலிருந்து இன்றைக்கு வரையும் மார்க்கத்தினுடைய பிரதான வளர்ச்சி என்பது மதரசாக்களை மையமாக கொண்டது. குறிப்பாக குழந்தைகள் மதரசா என்று நாம் சொல்லுகிற மக்தப் மதரசாக்கள். எல்லா பள்ளிகளிலும் குழந்தைகளுக்கு போதிக்கப்படுகிற அந்த மக்தப் மதரசா தான் இந்த சமுதாயத்தினுடைய உயிர் நாடி. அடுத்த தலைமுறை முஸ்லிம்கள் மார்க்கத்தினுடைய பற்றோடு வளருவார்களா இல்லையா என்பதற்கான உத்தரவாதம் நடைபெறுகிற குழந்தைகள் மதரசாவினுடைய வேகத்தை பொறுத்துத்தான் அது முடிவு செய்யப்பட முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இன்றைக்கு வரை, அதுவும் குறிப்பாக இன்றைக்கு இருப்பது போல் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் அன்றைக்கு இல்லை. இன்றைக்கு இருப்பது போல் சமூக வலைத்தளங்கள் அன்றைக்கு இல்லை. தொலைபேசி தொடர்புகள் கூட இல்லாத காலத்தில், ஏன் மூலதனமாக மின்சாரமே கண்டுபிடிக்கப்படாத ஒரு காலத்தில், அன்றையிலிருந்து இன்றைக்கு வரையும் உலகத்தில் சுமார் 160-70 கோடி பேர்களை இன்றைக்கு கொண்டிருக்கிற ஒரு பெரிய மார்க்கமாய் பிரம்மாண்டமாய் இது வளர்ந்திருக்கிறது என்றால், ஆங்காங்கே பல்வேறு ஊர்களிலும் நாடுகளிலும், ஏன் குக்கிராமங்களில் கூட நடைபெற்று வந்த பள்ளிவாசல்களின் திண்ணையிலே நடைபெற்ற குர்ஆன் மதரசாக்கள் முஸ்லிம்கள் இத்தனை நூற்றாண்டு காலமாய் தங்களின் குழந்தை
குழந்தைகளுக்கு பள்ளிவாசல்களை அனுப்பி மார்க்கத்தை கற்றுக்கொண்டதன் மூலம்தான் அடுத்தடுத்த தலைமுறைகள் மார்க்கப்பட்டுள்ள தலைமுறைகளாக பரிணமிக்க தொடங்கியது. அந்த அடிப்படையில் மதரசா என்பது ஒரு மிகப்பெரிய மீடியாவாக, ஒரு மிகப்பெரிய பிரச்சார வீரங்கியாக இந்த உம்மத்தில் நீண்ட காலமாக செயல்பட்டிருந்திருப்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து இந்த குழந்தைகள் மதரசா தொடக்கம். அதுவும் மிகப்பெரிய கட்டுப்பாடுகளும் தாக்குதல்களும் நிறைந்த காலத்தில் மக்காவிலே ஒரு இடம் மதரசாவுக்கு இருந்தது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சபையிலே இது குறித்து பேசிக் கொண்டிருக்கிற போது எழுந்து நின்றார்கள். ஒரு 16 வயது இருக்கும் அவருக்கு. அர்கம் என்றவருக்கு பெயர். அர்கம் எழுந்து நின்றார். சொன்னார், நாயகம் அவர்களே, காஃபிர்கள் எல்லாம் கூடி பேச ஒரு கூடம், ஒரு அரங்கம் இருக்கிறது. தாருன் நதுவா என்பதற்கு பெயர். அவர்கள் தாருன் நதுவாவிலே கூடி பேசுகிறார்கள், மஷ்வரா செய்கிறார்கள், நம்மை எதிர்ப்பதற்கு திட்டம் தீட்டி நம்மை அழைக்கிறார்கள். இதுவெல்லாம் தாருன் நதுவாவிலே நடக்கிறது. நமக்கென்று நாம் கூடுவதற்கு, ஒன்றாய் இறங்கிய குர்ஆன் வசனங்களை ஓதுவதற்கு, தெரிந்தவர் தெரியாதவருக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு மதரசா கூடம் ஒன்று தேவை. அப்படி ஒரு இடம் ஏற்பாடு செய்யலாமே என்று சொல்லிவிட்டு தன்னுடைய பரிந்துரையையும் முன்வைத்து விட்டார். அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், எனது வீட்டை எடுத்துக் கொள்ளுங்கள், மார்க்க பணிக்காக அங்கே தினந்தோறும் குர்ஆன் ஓதுகிற வேலை நடக்கட்டும், தெரிந்தவர் தெரியாதவருக்கு ஓதி தரட்டும், என்னுடைய இல்லம் இந்த மக்காவின் முதல் மதரசாவாக இருக்கட்டும் என்று சொல்லி வீட்டை கொடுத்து விட்டார் அர்கம். மக்காவிலே இருந்த போது அந்த அர்க்கமுடைய வீடு தாருல் அர்க்கம் தான் கல்விக்கூடமாக இருந்தது. மதீனாவிற்கு போறதற்கு பிறகு நாயகம் பார்த்தார்கள், தனி வீடுகளில் இது இருக்கக்கூடாது, இந்த உம்மத்து தொடர்ந்து மார்க்க கல்வியில முன்னேற வேண்டுமானால் அது பள்ளிவாசலோடு சேர்ந்திருக்கட்டும் என்று சொல்லி மதீனாவிலே மஸ்ஜிது நபவியில் ஒரு திண்ணை அமைத்து ஓதி கொடுக்க துவங்கினார்கள். அன்றிலிருந்துதான் தீனுடைய இல்மு புறப்பட்டது. தீனுடைய இல்மு என்று வருகிற போது நாம் பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களையோ அரபிக் கல்லூரிகளையோ முக்கியத்துவத்தை விட மிகவும் முக்கியத்துவமாய் இப்போது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது சிந்தனைக்கு குழந்தைகள் ஓதுகிற குர்ஆன் மதரசாக்கள். உயிர் நாடி அதுதான். மக்தபு மதரசா என்கிற குழந்தைகள் மதரசா மட்டும் ஒரு மஹல்லாவிலே இல்லை என்றால் அந்த மஹல்லா செத்து விட்டதற்கு சமம். உயிரோட்டம், உயிர் நாடி அது. நாளைய நம்முடைய வாரிசுகள் எப்படி இருப்பார்கள் என்பதை முடிவு செய்ய வேண்டுமானால் இன்றைக்கு இருக்கிற மதரசா குழந்தைகளின் கூட்டத்தை பார்த்துத்தான் நாளைய தலைமுறையின் ஈமானை நம்மால் முடிவு செய்ய முடியும். இல்லாவிட்டால் வருங்கால தீன் சார்ந்திருக்கிற தலைமுறை என்பது ரொம்ப கஷ்டமாகிறது. என்னென்னவோ கல்விகளை, கலைகளை, பட்டங்களை, படிப்புகளை எல்லாம் குழந்தைகளுக்கு கற்றுத் தருகிற பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள் குர்ஆன் ஓதுவது ஒழுக்கம் சார்ந்த விஷயம் அல்ல, அது ஃபர்து என்கிற கட்டாய கடமை. ஃபர்து, அந்த வார்த்தையினுடைய தடிமன் குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் குர்ஆனை ஓத தெரிந்திருப்பது என்பது ஃபர்லா, அது கட்டாய கடமை. குர்ஆன் சொல்லுகிறது, இந்த இல்மை கொடுக்கப்பட்டவர்கள் தான் ஃபகத் ஊதிய கைரன் கதீரா, மிக அதிகமான நன்மைகளை கொடுக்கப்பட்டவர்கள். உலகத்திலே நன்மை என்பது செல்வத்தில் அல்ல, பட்டத்தில் அல்ல, பதவியில் அல்ல. இதையெல்லாம் தாண்டி உங்கள் குழந்தைகளுக்கு இருக்கிற மார்க்க அறிவை வைத்து ஊதிய கைரன் கதீரா, அதிக நனவு கொடுக்கப்பட்டீர்கள். தங்கள் பங்கிற்கு பேசுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில், ஃபமன் அஹதஹு அஹத பிஹத்தின் வாஃபிர், யாராவது மார்க்க அறிவை மட்டும் பெற்றுவிட்டால் பெரும் பங்கை அவர்கள் பெற்றுவிட்டார்கள். உலகத்தின் பெரும் பங்கை, பொருளாதாரம் அல்ல, பதவி அல்ல, பட்டம் அல்ல, ஏராளமான நிலச்சுவாண்டர்களை போல இருக்கிற சொத்து சுகங்களுக்கு அல்ல, மார்க்க அறிவை பெறுபவன் அஹதஹு பிஹத்தின் வாஃபிர்,
அவன் மிகப்பெரிய பங்கை பெற்றுவிட்டான் என்று சொல்லுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிக உயர்ந்த சிகரம் தொட்ட நபிமார்களில், உலகத்தின் ஆளுமைகளில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், இந்த ரெண்டு பேருக்கு என்ன கொடுத்தான்? அல்லாஹ் சொல்லுகிறான், வலகத் ஆதைனா தாவூத வ சுலைமான இல்மா. நாம் தாவூதுக்கும் சுலைமானுக்கும் இல்மை கொடுத்தோம். இல்மு வாங்கி அவர்கள் என்ன பேசினார்கள் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஃபضلنا على كثير من عباده المؤمنين. உலகத்திலே இருக்கிற பெரும்பகுதி மக்களை விட இறைவன் எங்களை மேம்படுத்தி விட்டார். என்ன மேம்படுத்தி விட்டார்? கோடிக்கணக்கில் உள்ள சொத்து அல்ல, வயிற்று பிழைப்புக்கு நடத்துகின்ற வருமானம் சார்ந்தவைகள் அல்ல, எங்களுக்கு மார்க்க அறிவு கொடுத்தான், இல்மு கொடுத்தான். எனவே உலகத்திலே இருக்கிற பெரும்பகுதி மனிதர்களை விட எங்களை இறைவன் மேம்படுத்தி வைத்து விட்டார். அதனால் தான் இந்த மார்க்கத்தில் இன்னமும் வேண்டும் என்று எதை தேடினாலும் தவறு. கல்வியை மாத்திரம் அப்படி தேடலாம். ரப்பி ஸித்னி இல்மா, எனக்கு இல்மை இன்னும் கொடு, இன்னும் கொடு என்று கேட்பது வேறு எதிலே கேட்டாலும் அது படிப்பிற்குரியது, கேவலத்திற்குரியது. இன்னும் காசு வேண்டும், இன்னும் பதவி வேண்டும், இன்னும் ஆயுள் வேண்டும், இன்னமும் சொத்து சுகங்கள் வேண்டும், என்ன கேட்டாலும் இன்னமும் வேண்டும் என்பது அவ்வளவு நல்ல பழக்கம் அல்ல. சொல்ல போனால் குர்ஆனுடைய வார்த்தைகளில் சொன்னால் இன்னமும் வேண்டும் என்கிற பேராசை நரகத்திற்கும் நரகம் சார்ந்தவர்களுக்குமான அடையாளம். குர்ஆனிலே வருகிறது, படைப்புகளை எல்லாம் போட்டதற்கு பின்னாலும் கூட நரகம் மட்டும்தான் கேட்குமாம், இன்னமும் வேண்டும். அஹல் மின் மஸீத் உஸ்ரிஃபத்தில் குர்ஆனிலே வரக்கூடிய சூரத்துல் காஃபிலே வரக்கூடிய வசனம், அவதகூலு ஹல் மின் மஸீத் ஹலிம் தலத்தி, நீ ரம்பிடியா, ஓ மயிர் நிரம்பிருச்சா? அல்லாஹ் கேட்கிறான். நரகம் பதில் சொல்லுகிறது, அவதகூலு ஹல் மின் மஸீத், இன்னும் இருக்குதா? இன்னும் வேண்டும் என்பது பேராசையின் அடையாளம். உலகத்திலேயே கல்வி மாத்திரம் தான் இன்னமும் வேண்டும் என்று கேட்பதற்கு அனுமதிக்கப்பட்ட அல்ல, அது புகழப்பட்ட வாசகமாக இருக்கிறது. பிள்ளைகளை நிறைய தொழுக சொல்லுவார்கள், தொழுகுங்கள் தொழுகுங்கள் தொழுகுங்கள். நாயகம் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? 1000 ரக்அத் தொழுவதை விட கல்வியின் ஒரு பாடத்தை படிப்பது சிறந்தது. 1000 ரக்அத். காலையிலே ஒருவர் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னாலே குர்ஆனை திறக்கிறார், அல்லது இஸ்லாமிய அறிவு சார்ந்த புத்தகங்களை, கிதாபுகளை திறக்கிறார், ஒரு பாடம் படிக்கிறார். நாயகம் சொல்லுகிறார்கள், இவர் 1000 ரக்அத்துகள் தொழுது முடித்து விட்டார். அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபிக்கு நாயகம் சொன்னார்கள், லா அன் தக்து ஃபததஅல்லமு பாபன் மின் இல்மி கைரும் மின் ஸலாத்தி அல்ஃபி ரக்அத். 1000 ரக்அத்துகள் தொழுவதை விட அபூ தர்ரே, பாடத்தில் ஒரே ஒரு பக்கத்தை இல்மை தேடுவதற்கு நீ படித்தாயானால் அது சிறந்தது என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நள்ளிரவு நேரம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைமூனா அம்மா வீட்டிலே தங்கி இருக்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் வீட்டிலே தஹஜ்ஜத் தொழுகைக்காக எழுகிறார்கள். போய் சுய தேவைகளை நிறைவு செய்து விட்டு வருகிறார்கள். எப்போதும் இல்லாத மாதிரி அன்றைக்கு தயார் நிலையிலே உதவு செய்ய தண்ணீர், துடைப்பதற்கு ஒரு துண்டு, எல்லாம் கச்சிதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. நேர்த்தியான பணிவிடையாளர் யாரோ ஒருவர் கனகச்சிதமாக இதை செய்திருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுவை முடித்து அதற்கு பின்னாலே வந்த பிறகு வீட்டிலே கேட்டார்கள், யார் இதை எல்லாம் செய்தது? என்னுடைய தஹஜ்ஜத் நேரத்தில் எல்லாரும் ஊர் உறங்கும் வேளையில் எனக்கு இந்த பணிகளை செய்தது யார்? மைமூனா அம்மா சொன்னார்கள், உங்களுடைய சிறிய தந்தையின் மகன் அப்துல்லா. இவருடைய முழு பெயர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா இப்னு அப்பாஸ் தான் இதையெல்லாம் எடுத்து வச்சார். 8 வயது அப்போது அந்த பையனுக்கு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 8 வயது பையன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போய் அழைத்து அவர் தலையிலே தடவி கொடுத்து, நான் உனக்கு ஒரு நல்ல துஆ செய்கிறேன் என்று துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஃபக்ஹ்ஹு ஃபித்தீன் வ அல்லிம்ஹு குர்ஆனல் கரீம். யா அல்லாஹ், இவரை மார்க்க மேதையாக்கி விடு, இவருக்கு மார்க்கத்தினுடைய இல்மையும் குர்ஆனுடைய இல்மையும் கொடுத்து விடு என்று கேட்டுவிட்டார்கள். அதன் விளைவுதான் இன்றைக்கு வரையும் உலகத்தில் திருக்குர்ஆன் விரிவுரையாளர்களில் எல்லாம் 2ஆம் இடம், அவர்கள் முதலிடம். அவ்வளவு பெரிய அறிவாற்றல், அவ்வளவு பெரிய கல்வி
எல்லாம் தங்களுடைய சிறிய தந்தையின் மகன், நள்ளிரவு தங்களுக்கு பணிவிடை செய்கிற மகன், பிரியத்திற்குரிய தங்களுடைய குடும்பத்தின் பிள்ளை, இவ்வளவெல்லாம் 8 வயதிலே அறிவு கூர்மையை பெற்றிருந்த அந்த குழந்தைக்கு நாயகம் செல்வம் கேட்கவில்லை, பதவி கேட்கவில்லை, உலகத்தினுடைய பெரும் ஆட்சி பொறுப்புகளை எல்லாம் கேட்கவில்லை. யார் யாரோ எதற்கெல்லாமோ துவா செய்ய சொல்லி இருக்கிறார்கள், நாயகம் செய்திருக்கிறார்கள், அது நடந்திருக்கிறது. ஆனால் உலகத்திலேயே உயர்வின் உச்சத்தை தொட வேண்டுமானால் அவனுக்கு மார்க்க அறிவு வேண்டும். அந்த குழந்தைக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துஆ அதுதான். எனவே குழந்தைகளுக்கு குர்ஆனை தருவது என்பது ஃபர்து. தமிழகம் முழுக்க மதரசாக்கள் எல்லாம் ரமதானுக்கு பின்னாலே குறிப்பாக குழந்தைகள் மதரசாக்கள் எல்லாம் திறக்கப்படுகிற நேரம் இது. நீங்கள் எல்லாரும் ஸ்கூல்களிலே நல்ல அட்மிஷன் வாங்கி வைத்திருக்கிறீர்கள், டியூஷன்களிலே கூட நல்ல அட்மிஷன் முடித்து விட்டது. சிறப்பு வகுப்புகளுக்கான எல்லா விதமான ஏற்பாடுகளும் நடந்து முடிந்து விட்டது. ஆனால் அத்தனைக்கும் பின்னால் குர்ஆன் மதரசாவுக்கு செல்லுகிற உங்கள் பிள்ளைகள், குழந்தைகள், பருவமடைந்த ஆண்கள், பெண்கள், இவர்களுடைய மார்க்க அறிவிற்கான ஏற்பாடு ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை கொஞ்சம் நாம யோசிக்க வேண்டும். இப்போதெல்லாம் இந்தியாவல்ல, ஆனால் நம்முடைய நாடு அல்லாமல் பல்வேறு வெளிநாடுகளில், குறிப்பாக ஆசிய கண்டத்தினுடைய மலேசியாவோ இந்தோனேஷியாவோ இன்னமும் பல்வேறு நாடுகள், அரபு நாடுகள் எல்லாவற்றிலும் சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் ஆஃபதாகி கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் முழுவதும் மனனம், வயது கேட்டால் 8. குர்ஆன் முழுவதும் மனனம், வயது கேட்டால் 10. மிகப்பெரிய அளவில் குர்ஆனுடைய மனப்பாடம் இந்த உலகத்தில் புரட்சியை ஏற்படுத்துகிறது. ஆனால் தமிழகத்தில் அதன் தாக்கம் தளர்வாக இருக்கிறது. காரணம், மதரசாக்களோடு இன்னும் எல்லா குடும்பமும் அந்த வலைதளத்தில் இணையவில்லை. மதரசாவும் குடும்பமும் இணையாமல் ஒரு குடும்பத்திற்கு மார்க்க வளர்ச்சி என்பது சாத்தியமில்லை. குர்ஆனுக்கு இறைவன் வைத்த பாக்கியம் இந்த உம்மத்தினுடைய சின்ன குழந்தைகள் வாய் திறந்து ஓதினால் யஸர்னல் குர்ஆன லிذிக்ர் ஃபஹல் மின் முதக்கர், லேசாக்கி வைத்து விட்டான். எந்த குழந்தையும் மனப்பாடம் செய்துவிட முடியும். அந்த வயசு அந்த மாதிரி. தௌராத் என்ற ஒரு வேதம் உங்களுக்கு தெரியும். தௌராத்தை உலகத்திலேயே மனப்பாடம் பண்ணவங்க 4 பேர் மட்டும்தான். தௌராத் இறங்கிய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 4 பேருக்கு தவிர தௌராத்தை ஃபுல்லா மனப்பாடம் பண்ண யாரும் துனியாவில் இல்லை. 4 பேருக்கு ஒருவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் முழுவதுமாக மனனம். 2வது அவர்களின் அண்ணன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு நபியாக வந்த உஸைர் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு யூஷா என்று ஒருவர். இந்த 4 பேரை தவிர அட்டை டு அட்டை தௌராத் மனப்பாடம் என்பது உலகத்தில் யாருக்கும் தெரியாது. அப்போ பல வேதங்கள் இந்த உலகத்திலே முழுமையாய் மனனம் செய்தவர்கள் பறந்து விரிந்து வியாபித்து இல்லை. அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு செய்த ஏற்பாடு என்ன தெரியுமா? தெருக்கள் தோறும் குழந்தைகளின் வாயிலெல்லாம் குர்ஆனுடைய உச்சரிப்பை இறைவன் ஏற்பாடு செய்து விட்டார். அதனால் தான் இன்றைக்கு சின்ன சின்ன வயது குழந்தைகள் எல்லாம் கூட ஹாஃபிதுகளாக உலா வருவதை பார்க்கிறோம். குர்ஆன் மதரசாவுக்கும் நம் குழந்தைகளுக்குமான தாக்கம், அதற்கு தொடர்பு, அது வலுவாக இருந்தால் மட்டும்தான் நாளைய சமுதாயத்தினுடைய வெற்றி, மார்க்க ரீதியான வளர்ச்சி சாத்தியம். பியூர் முஸ்லிம், தூய்மையான முஸ்லிம் என்று திருக்குர்ஆன் அடையாளப்படுத்துகிற முஸ்லிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபத்துல்லாவை கட்டி முடித்து விட்ட போதும் கேட்கிறார், யா அல்லாஹ் என் சந்ததியை சிறப்பாக்கி வை. எனக்கு ஈமான் இருக்கிறது என்பதல்ல, நான் நபி என்பதல்ல, நான் தொழுகிறேன் என்பதல்ல, என் சந்ததி தொழுக வேண்டும். யா அல்லாஹ் நீ அதற்கு ஏற்பாடு செய். இப்ராஹிம் கேட்ட பிரார்த்தனை குர்ஆனிலே இருக்கிறது. வேறு ஒரு சமயம் ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي, யா அல்லாஹ் நான் தொழுகையாளியாக இருக்க வேண்டும். வ மின் ذُرِّيَّتِي, என் சந்ததிகள் தொழுக வேண்டும். உங்கள் சந்ததிகளுக்கான மார்க்க தொடர்பு என்பது ஊர்ஜிதமாக வேண்டுமானால் ஒவ்வொரு மஹல்லாவிலும் இருக்கிற மதரசாவோடு அந்த குழந்தைகள் இணைக்கப்பட வேண்டும். அந்த வலைக்குள்ளே வருகிற வரைக்கும் சாத்தியமில்லை. எத்தனை பேர் அந்த குழந்தைகள் மதரசா சரியாக அமையாததால் அல்லது அமைந்த வாய்ப்பை பயன்படுத்தாததால் 50 வயசு 60 வயசு 70 வயசு வரையும் கூட அடிப்படை மார்க்க சட்டமே தெரியாமல் வளர்ந்து விட்டார்கள்.
தெரியாமல் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்த பையன், மார்க்க அடிப்படை அவர் செய்கிற அமலுக்கான சட்டம் தெரிய வேண்டும். பள்ளிவாசலில் ஜமாத் நடக்கிறது, நபித்தோழர்கள் காலம், ஒருவர் தொழுகாமல் தனியாக இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள், அவருக்கு இம்ரான் இப்னு ஹுசைன் என்று பெயர். அவரை கூப்பிட்டு ஜமாத் நடக்கிறது, நீ தொழவில்லை என்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், எனக்கு குளிப்பு கடமையாக இருக்கிறது, குளிக்க தண்ணீர் இல்லை, தண்ணீர் இல்லாததால் நான் குடிக்கவில்லை, குடிக்காததால் தொழுகவில்லை. நாயகம் சொன்னார்கள், இதுக்கு உனக்கு மார்க்க அறிவு தெரியாதா, சட்டம் தெரியாதா, தயமம் செய்தால் போதும், அறவே குளிப்பு கடமையாக தண்ணீர் இல்லாதவன் தொழுகையை விட அனுமதி இல்லை, தயமம் செய்துவிட்டு தொழுகு என்றார். ஒரு சின்ன சட்டம் தான், பெரிய ஆளவர் இருந்தாலும் கூட ஒரு சின்ன சட்டம் தெரியாத போது அவர் ஜமாத்தை விட்டு தனியாக இருக்கிறார். இன்னொரு முறை பிரயாணத்தில் இதே போல் ஒருவருக்கு குளிப்பு கடமை ஏற்பட்டு அவருக்கு இந்த அளவு தெரியும். என்ன தெரியும்? தண்ணி இல்லை என்றால் மண்ணை பயன்படுத்தலாம் என்று தெரியும். அவர் ஃபேமஸான பிரபலமான சஹாபி அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு. அம்மார் இப்னு யாசிர், ஷஹீதான சுமையா அம்மாவுடைய மகன் அம்மார். அம்மார் என்ன செய்தார் தெரியுமா? ஒது செய்வதற்கு தண்ணீர் இல்லை என்றால் என்ன செய்கிறோம்? தயமம் செய்கிறோம். எனவே குளிப்பு கடமையின் போது தண்ணீர் இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? தயமம் செய்யலாம் என்று பாலைவனத்து மணலிலே படுத்து உருளுகிறார். உடல் முழுவதும் மண்ணாகட்டும் என்று ஒரு சின்ன துணியை மாத்திரம் கோவணம் போல் உடுத்திக் கொண்டு உடல் முழுக்க மணல் படட்டும் என்று உருண்டு விட்டு வந்து விட்டார். தோழர்கள் பிரயாணத்திலிருந்து திரும்பிய பிறகு அம்மார் இப்படி செய்து விட்டார் என்று நாயகத்திடம் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், தஅவ்வக்த யா அம்மார் கமா தஅவ்வகத்தில் ஹிமார். என்னப்பா கடத உருண்ட மாதிரி உருண்டையா என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நகைச்சுவையோடு அந்த அம்மார் என்கிற வார்த்தையும் கழுதைக்கு அரபியிலே சொல்லப்படுகிற ஹிமார் என்கிற வார்த்தையும் ஓரளவு சொல்லி பொருள் பதத்தில் பொருந்தி வருவதால், வசன நடைகளை அமைத்திருந்ததால் அம்மார் ஹிமார் இந்த ரெண்டையும் சொல்லி கழுதை போல் உருண்டாயாமே அம்மாரே என்று கேட்டுவிட்டு, உடலெல்லாம் மண்பட வேண்டும் என்று உனக்கு யார் சொன்னது? உனக்கு சட்டம் தெரியாதா? தொழுகைக்கு செய்வது போல் முகமும் கையும் மாத்திரம் மண்பட்டால் போதும், நீ தொழுது கொள்ளலாம் என்று தண்ணீர் இல்லாத நேரத்தில் ஒரு குளிப்பு கடமை ஏற்படுகிற போது உள்ள சட்டத்தை, இந்த ஒரே ஒரு சட்டத்தையே பல்வேறு கோணங்களில் தெரியாத போது ஏற்பட்ட விபரீதங்களை பார்க்கிறோம். சான்றுக்கு இது ஒன்று. நூற்றுக்கணக்கான மசாயில் இருக்கிறது, வருஷக்கணக்கான தொழுகையாளிகள் இருக்கிறார்கள், ஆனால் இன்றைய வரையும் சட்டம் தெரியாது. மார்க்க அறிவை தெரியாமல் அடுத்த தலைமுறை வளர்ந்து விடக்கூடாது. அதனால் தான் உங்களுக்கு தெரியாவிட்டாலும் கூட உங்களுடைய மக்கள் வருங்காலத்திலே மார்க்க அறிவை பெற வேண்டுமானால் எந்த மஹல்லாவில் இருந்தாலும் அந்த மஹல்லாவிலே இருக்கிற பள்ளிவாசலிலே இருக்கிற குர்ஆன் மதரசா, குழந்தைகள் மதரசா நடக்குமானால் அந்த மதரசாவோடு போய் இந்த குழந்தைகள் இணைக்கப்பட வேண்டும். திருக்குர்ஆன் பயணம் செய்வதை பற்றி, திருக்குர்ஆனுடைய பயணங்கள் பலவிதம். அந்த பயணங்களில் மிகப்பெரிய பயணம் என்பது மூசா அலைஹிஸ்ஸலாம் மேற்கொண்ட கல்வி பயணம். அல்லாஹ் படிப்பதற்காக போய் சொன்னான். மார்க்க அறிவை போய் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் என்கிற நபியிடம் படித்து வா என்று அனுப்பி வைத்தார். மார்க்க அறிவை தேட, குர்ஆனை தேட, ஹதீஸை தேட இந்த உலகத்தில் பயணப்பட்டவர்களின் வரலாறுகளை படித்தால் சிலிர்த்து போவோம். 16 வருஷங்கள் பிரயாணத்திலேயே இருந்தார்கள் இமாம் புகாரி. இமாம் புகாரி அவர்கள் கல்வி கற்பதற்கு அவர்கள் போன நாட்களை கணக்கில் எடுத்து அவர்களின் ஆய்விலே அதை வைத்து சராசரியாக பிரித்து பார்க்கிற போது உள்ளூரில் குடும்பத்தில் அவர் சொந்த வேலையில் இல்லாமல் பிரயாணத்திலேயே இருந்த நாட்கள் என்பது 16 வருஷம். 16 வருஷம் அவர் தேடியது வேறு எதையும் அல்ல. சம்பாதிப்பதற்காக நாடுக்கு நாடு போகல. முழுக்க முழுக்க ஹதீசுகளை தேடிய பயணம், குர்ஆனுடைய ஆழமான ஞானங்களை தேடிய பயணம். அதற்குத்தான் போனார். குழந்தைகள் பெற்ற தகப்பனுக்கு பெருமை என்ன தெரியுமா? அவனை விட அவன் பிள்ளை ஓத தெரிந்திருக்க வேண்டும். அந்த தகப்பனை விட அந்த பிள்ளை அதிக சூறாக்கள் குர்ஆனை மனப்பாடம் செய்திருக்க வேண்டும். நல்ல தகப்பனுக்கு அது அடையாளம். வழக்கம் போல் சபையிலே கேட்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விடுகதை போட்டு விடை வாங்குகிற பழக்கம் பெருமானாருக்கு இருக்கிறது. ஒரு நாள் விடுகதையாக கேட்டார்கள். எப்பா, ஒரு மரம் சொல்லுகிறேன், எந்த மரம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லிட்டு அந்த மரத்தினுடைய எல்லாம் நன்மை, வேறு, மரம், இலை, மட்டை, விதை எல்லாம் நன்மை.
அந்த மரமும் முஸ்லிமும் ஒன்றாகும். ஒரு முஸ்லிம் எப்படி எல்லா நிலையிலும் பிறருக்கு பலனாக இருப்பானோ இருக்க வேண்டுமோ அதுபோல் அந்த மரம் எல்லா நிலையிலும் பிறருக்கு பலன் தரும். என்ன மரம் தெரியுமா என்று கேட்கிறார்கள். ஏதாவது நாட்டில் இருக்கிற ஏதாவது மரத்தை சொல்றாங்க போட்டிருக்குது என்று இலந்தை மரத்தில இருந்து என்னென்னவோ இலைகளை எல்லாம் சொன்னார்கள். யாரும் சரியாக சொல்லவில்லை. 7 வயசு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனுக்கு, அவர் இப்னு உமர், அவர் சொல்லுகிறார், 7 வயசாக இருக்கிற எனக்கு தெரியும் நாயகம் சொல்லுவது பேரிச்சம்பழ மரம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். சபையில பெரியவங்களா இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆளெல்லாம் இருக்கிற போது நீ என்ன முந்திரி கொட்ட மாதிரி முந்திட்டியன்னு யாரும் சொல்லிவிடக் கூடாது அல்லவா? அதனால இவன் உமர் கடைசி வரைக்கும் சொல்லாம இருந்துட்டார். சபை முடித்து போகிற போது தன் தந்தையின் கைப்பிடித்து கொண்டு போகிறார். தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு தந்தைகிட்ட சொல்றார், நாயகம் கேட்ட போது எனக்கு விடை தெரியும், ஆனால் பெரியவர்கள் எல்லாம் இருக்கிற போது நான் எப்படி சொல்வது என்று பேசாமல் இருந்து விட்டேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லகின் குன்தஹா அஹப்பு இலைய மின் கதா வ கதா. நீ மட்டும் அந்த சபையில அந்த பதில சொல்லியிருந்தேன்னா எனக்கு அதை விட உலகத்துல வேற எந்த பெருமையும் கிடையாது, நீ சொல்லி இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். யார்? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தந்தைக்கு கூட தெரியாமல் இருக்கலாம், அவர்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தெரியும், தெரிய வேண்டும். இப்போது இருக்கிற நம்மை விட நம்முடைய பிள்ளைகள் அதிகம் ஓத வேண்டும் என்கிற சிந்தனை வருமானால் அதுதான் சீரிய சிந்தனை. இப்படியெல்லாம் குழந்தைகள் மார்க்க ரீதியாக மேம்பட வேண்டுமானால் மேம்படுவதற்கான வழி அவர்கள் குர்ஆன் மதரசாவோடு இணைக்கப்படவில்லை. இந்த குர்ஆன் மதரசாங்கிறது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள ஒரு பெரிய நெட்வொர்க். சமுதாய வளர்ச்சி இதில் தான் சாத்தியம். இஸ்லாம் பரவியது இதில் தான் சாத்தியமானது. தெரு தெருவாக மூளைக்கு மூளை இந்த மார்க்கம் போயிருக்கிறது என்றால் இந்த குழந்தைகள் மதரசா வழியாகத்தான் போயிருக்கிறது. அதனால இந்த நெட்வொர்க்கில் நம்முடைய குடும்பத்தார், குறிப்பாக நம்முடைய குழந்தைகள் இணைக்கப்பட வேண்டும். ஏன்னா நாம அவனை மார்க்க ரீதியாக வளர்ப்பது என்பது சாத்தியமில்லை. 7 வயதிலே தொட சொல்லுகிற பெற்றோர் இன்றைக்கு எத்தனை பேர்? மார்க்கம் சொல்லுகிறதை 10 வயதில் அடிக்க வேண்டும் என்று அடிக்கிற பெற்றோர்கள், தொழுகைக்காக அடிக்கிற பெற்றோர்கள் எத்தனை பேர்? இங்கே இன்னொன்றும் சொல்ல வேண்டும். குழந்தைகளை மதரசாவிலே ஓத வையுங்கள் என்கிற போது ரொம்ப அதில் முக்கியமான விஷயம், பள்ளிவாசல் இருக்கிற மதரசாவிலே ஓத வைக்க வேண்டும். சற்று சிரமமானாலும் நீங்கள் வாகனம் எடுத்துக் கொண்டு வந்து கார் கொண்டு வந்து விட்டு விட்டு கூட்டி போவதானாலும் சரி, பள்ளிவாசலில் ஓத வேண்டும். அதனுடைய பரக்கத்து வேறு. 1000 ரூபாய் கொடுத்தால் நம்மை வீட்டில் யாராவது வந்து ஓதி கொடுப்பார்கள். பள்ளியில் ஓதுகிற மாண்பு கிடைக்காது. மிகப்பெரிய அரசர் ஹாரூன் ரஷீத் பெரிய ஆலிம் மாலிக் இமாமை கூப்பிட்டு சொன்னார், என் பிள்ளைகளுக்கு அரண்மனையில வந்து குர்ஆன் ஓதி கொடுங்க. மாலிக் இமாம் ஒரே வரியில் சொன்னார்கள், நீங்கள் பெருமானாருடைய வம்சத்தில் வருகிறீர்கள், உங்க வீட்டுல இருந்தா உலகத்துக்கே இன்பம் போயிருக்குது, தயவு செய்து வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு ஓத வச்சு கொடுத்து என்னை கேவலப்படுத்திடாதீங்க. உங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புங்கள், மஸ்ஜிது நபவியிலே நான் ஓதி கொடுக்கிறேன், வரட்டும். வரிசையிலே வந்து மன்னருடைய மக்களும் வரிசையாக அவருக்கு ஓதி சென்றார்கள் என்பதுதான் வரலாறு. பள்ளிக்கு வருகிற போதுதான் ஜமாத்தோடு தொழுகையை பார்க்கவும் தொழுகவும் அதனுடைய ஒழுங்குகளும் தெரியும். இது ஒன்று. பள்ளிக்கு வரும் போதுதான் மஹல்லாவிலே இருக்கிற சக பிள்ளைகளோடு போட்டி போட முடியும். மார்க்க அறிவில் போட்டி என்பது மிகுந்த வரவேற்புக்குரியது. உங்க வீட்டிலேயே வச்செல்லாம் போட்டி போட முடியாது. அது மஹல்லா குழந்தைகளோடு வந்து போட்டி போட வேண்டும். இதையெல்லாம் விட 3வது, மஹல்லாவிற்கு வருகிற போது அங்க இருக்கிற பெரியவர்களை, சார்ந்தவர்களை, நல்லவர்களை, தொழுகையாளிகளை பார்க்கிற போது சலாம் சொல்லுகிற, அவர்களிடத்தில் அதவோடு ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ளுகிற ஒரு பண்பாட்டு எழுச்சியை அடுத்த தலைமுறைக்கு பள்ளிவாசல் தான் தர முடியும். அதனால் தான் சொல்லுகிறோம், வீட்டிலே தனிக்கல்வி ஆவர்த்தனங்களை விட பள்ளிவாசல்களோடு இணைத்திருக்கிற குர்ஆன் மதரசாவை உங்கள் குழந்தைகளை தயவு செய்து சேர்த்து விடுங்கள். இனியும் காலதாமதம் வேண்டாம். எந்த வகுப்பையாவது வேண்டுமானாலும் உங்கள் குழந்தை இழக்கலாம், குர்ஆன் வகுப்பை மாத்திரம் இழந்துவிடக் கூடாது என்பது கவனத்தில் வைக்க வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய பிள்ளைகளுக்கு மிகச்சிறந்த ஒழுக்கத்தோடு கூடிய மார்க்க அறிவை அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.